ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா என்னாச்சு? கால்ல இடிச்சுக்கிட்டாங்கடா. பார்த்து வரக்கூடாதம்மா. ஆமா, பார்த்து நிதானமா சந்தோஷமா எதைத்தான் செய்ய முடியுது இந்த வீட்ல? என்னாச்சு? கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல? நான் சொன்னேன். நீங்க 2 பேரும் எங்க கிளம்பிருக்கீங்க? கோவிலுக்கு தான் நாங்களும் கிளம்பிட்டு இருக்கோம். ஏன்? அது ஒண்ணு இல்லப்பா, வெண்ணிலா இந்த வீட்ல உருப்படியா பார்த்துட்டு இருக்க ஒரே வேலை, அதை இன்னைக்கு சரியா பண்ணல. அதான் ஒட்டு கேட்கறதா கேட்ட, அத ஒழுங்கா கேட்டுக்கலாம்ல. சும்மா மகாவை போட்டு கொடுத்து உங்க அம்மா அவளை திட்டணும், அதான் உன் வேலை. மதி கூட வளர்ந்துருவா, ஆனா நீ வளரவே வளராது. அப்பா, அவளை எதுக்கு திட்டுறீங்க? இவ வரமாட்டேன்னு தான் சொல்லிருப்பா. இவ அவ கையில கால விழுந்து கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வந்திருப்பா. இதுக்கு முன்னால இந்த வீட்டுல இதெல்லாம் நடக்காமையா இருந்திருக்கு? பொண்ணு வீட்டை பார்க்க போற அன்னைக்கு இவ வேண்டான்னு நான் சொன்னேன், வந்தே தீருவேன் நின்னா. நிச்சய தேதி குறிக்கிற அன்னைக்கு வான்னு நான் கூப்பிட்டப்போ வர முடியாதுன்னு சொன்னா. நான் என்ன சொல்றேனோ அதுக்கு நேருக்கு மாறா பண்றதானே இவ வேலையே. அத்தை, கார்மெண்ட்ஸ்ல புது ஆர்டர் விஷயமா வெளியில போக வேண்டியது இருக்கு. அத பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். கோவிலுக்கு போயிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பலாம் தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். ஆமாம்மா, கோவிலுக்கு வர வேண்டாம் நாங்க யோசிக்கவே இல்ல. நீங்களா ஏதோ நினைச்சு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. வெண்ணிலா, எல்லா பிரச்சனையும் உன்னாலதான். இனிமேலாவது காதுல விளக்கனை ஊத்திட்டு போய் ஒட்டு கேட்டுட்டு வந்து போட்டு கொடு. மா, அப்பா கிட்ட சொல்லி வை. அளவுக்கு மீறி என்ன நக்கலும் நையாண்டியும் பண்ணிட்டு இருக்காரு. நான் எப்பவுமே இதே மாதிரி பொறுமையா இருக்க மாட்டேன். நீ விடு வெண்ணிலா. சாப்பிடுறது, ரீல்ஸ் பாக்குறது, இந்த மகாராணிக்கு வக்காலத்து வாங்குறது, இந்த 3 தவிர வேற என்ன தெரியும் இவருக்கு? இவளை பத்தி பேசினதும் கொந்தளிச்சுக்கிட்டு வரீங்களே. இன்னும் கொஞ்ச நாள்ல பொங்கல் வருது. என்ன பண்ணிருக்கா? பொங்கல் சாமான் வாங்கியிருக்காளா? துணிமணி வாங்கியிருக்காளா? ஒரு கட்டு கரும்பு வாங்கியிருக்காளா? என்ன ஏற்பாடு பண்ணிருக்கா? சிஐடி வேலை பார்க்கதானே இவளுக்கு நேரம் சரியா இருக்கு. நான் எதையும் மறக்கல அத்தை. பாருங்க, என்னெல்லாம் வாங்கணும்னு நேத்து நான் லிஸ்ட் போட்டு வச்சிட்டேன். கார்மெண்ட்ஸுக்கு பொங்கல் வைக்க தேவையானதை நான் வாங்கி கொடுத்துட்டேன். வீட்டுக்கு தேவையானதை வரும்போது வாங்கிட்டு வந்துருவேன். மகா, கார்மெண்ட்ஸ்ல பொங்கல் வைக்க போறியாமா? அவளுக்கு கட்டின புருஷனே கார்மெண்ட்ஸுக்கு அப்புறம் தான். அங்க பொங்கல் வைக்காம விட்டுருவாளா? கௌரி, மகா எவ்வளவு பொறுப்பானவனு இந்த தமிழ்நாட்டுக்கு தெரியும். அதை ஏத்துக்க உனக்கு மனசு வராதுன்னு எல்லாருக்கும் புரியும். அவதான் லிஸ்ட் எடுத்து காமிச்சிடல, அப்புறம் எதுக்காக பேசி டைம் வேஸ்ட் பண்ற? ஆமா, இன்னைக்குதான் புதுசா டைம் வேஸ்ட் ஆகுதா? என்னைக்கு உங்களுக்கு என் கழுத்தை நீக்கினேனோ அன்னியில இருந்து என் டைம் முழுக்க வேஸ்டா தான் போயிட்டு இருக்கு.